ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா, அபாக்கஸில் பிக் ஃப்ரெண்ட் கான்செப்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே போட்ட வீடியோவில் வந்து சிங்கிள் டிஜிட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி லோயர் பீட்லாம் யூஸ் பண்ணுறது, எப்படி அப்பர் பீட்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் ஒரு டிஜிட் பார்த்தாலே அதே சேம் கான்செப்ட் தான் அடுத்தடுத்த டிஜிட்ஸ் வரும். அதாவது டென்ஸு, 100 சேம் அதே கான்செப்ட் தான் வரும். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் பிக் ஃப்ரெண்ட் கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், பிக் ஃப்ரெண்ட்ஸில் வந்து என்னென்ன இருக்குது பார்த்தோம்னா, ப்ளஸ் ஃபார்முலா இருக்குது, மைனஸ் ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த பிக் ஃப்ரெண்ட்ஸ்னால் என்னன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சம் போடுறோம். ஸோ இந்த சம் போடும்போது நமக்கு வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு சில வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து பீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இந்த பிக் ஃப்ரெண்ட் கான்செப்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ +2 + 9 சொல்கிறேன். ஸோ +9ன்னு சொல்லும்போது எனக்கு வந்து இந்த 5 மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, +4ன்றது அவைலபிளாக இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து பக்கத்துலேருந்து நம்ம ஒரு நம்பரை நம்ம வந்து கடன் வாங்குற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதாவது என்ன சொல்கிறது, ஆட் பண்ணுறதுக்காக நம்ம கடன் வாங்கி இங்கே கழிக்கிற மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்து பிக் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு நம்பருக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும். இப்போ எனக்கு வந்து +1னா எனக்கு +1 பீட் மட்டும் எனக்கு இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்ட பிறகு +9 வரைக்கும் இருக்குது. இப்போ எனக்கு வந்து +1 ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஆட் பண்ண சொல்லும்போது எனக்கு வந்து இங்கே பீட்ஸ் இல்லாதபோது நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த +1உடைய ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். +1க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோன்னா, -9 + 10, அதாவது -9 பண்ணிவிட்டு +10 ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து 10ன்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு ஃபார்முலாவையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி +2 இப்போ நான் 0 ஆக்கிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த அளவு இருக்குது வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவு இருக்குது, 5 இருக்குது, 6, 7, 8 ஆட் பண்ணிட்டேன். இங்கே ஒரே ஒரு பீட் தான் இருக்குது. ஆனால் நான் இந்த இடத்துல +2 ஆட் பண்ண சொல்கிறாங்க. +2 ஆட் பண்ண சொல்லும்போது எனக்கு ஒரு பீட் தான் அவைலபிளாக இருக்குது, இன்னும் ஒரு பீட் நமக்கு வேணும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பிக் ஃப்ரெண்ட் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ +2க்கு என்ன பண்ணலாம், -8, அதாவது -8 பண்ணிவிட்டு +10 பண்ணிக்கலாம். +10ன்ற போது இந்த பீட்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 10. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு சம்க்கும், அதாவது ஒரு நம்பருக்கும், அதாவது +1னா -9 + 10, அதே மாதிரி +2 பீட்க்கு வந்து என்ன பண்ணலாம்னா -8 + 10, +3க்கு பார்த்தோன்னா -7 + 10, +4க்கு -6 + 10, +5க்கு -5 + 10, +6க்கு -4 + 10, +7க்கு -3 + 10, +8க்கு -2 + 10, +9க்கு -1 + 10. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பீட் ஆட் பண்ணுறதுக்காக, அதாவது பீட் ஆடிங், அதாவது இங்கே ப்ளஸ்ன்றது ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து அவைலபிளாக இல்லை, பீட்ஸ் அவைலபிளாக இல்லைன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம மைனஸ் ஃபார்முலாவும் பிக் ஃப்ரெண்டில் யூஸ் ஆகும். இப்போ பார்த்தோன்னா, இப்போ இந்த இடத்துல +9 இருக்குது. இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து எல்லாமே ஜீரோவில் இருக்குது. இப்போ நான் வந்து -1 வந்து இங்கே பண்ண சொல்கிறாங்க. -1 பண்ண சொல்லும்போது எனக்கு வந்து இங்கே பீட்ஸ் இருந்தால் தானே, இப்படி இருந்தால் தானே நம்ம வந்து -1 பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே 0ல் தான் இருக்குது. நான் எப்படி வந்து -1 பண்ணுறது, இங்கே பீட்ஸே இல்லை, நான் என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த பிக் ஃப்ரெண்ட் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், -1க்கு என்ன பண்ணனா, +9 பண்ணிவிட்டு -10, அதாவது -10 பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா பிக் ஃப்ரெண்டில் மைனஸ் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு 0ல் இருக்குது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சம் சொல்கிறேன். அதில் வந்து நமக்கு என்ன நம்பரை வந்து நமக்கு இங்கே இல்லைன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், +1, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா +9. +9க்கு வந்து நம்ம வந்து இங்கே பீட்ஸ் இல்லை, அதாவது இங்கே வந்து 5 இருக்குது, கீழே 3 இருக்குது. ஸோ மொத்தம் 8 பீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. +9க்கு வந்து எனக்கு அவைலபிளாக இல்லை.
ஸோ அதாவது ஒரு பீட் வந்து நமக்கு அவைலபிளாக இல்லை. அதால் நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக வந்து +9ன்றதால நம்ம +9க்குரிய கான்செப்டை அதாவது பிக் ஃப்ரெண்டுடைய கான்செப்டே நம்ம எடுத்துக்கலாம். -1 அதாவது -1 +10. ஸோ +10 பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், +9 பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா -9 பண்ண சொல்கிறாங்க. இந்த இடத்துல -9 பண்ண முடியல, ஏன்னா சிங்கிள் டிஜிட்ன்றதால -9 இங்கே பண்ண முடியல. ஏற்கனவே வந்து 0ல் இருக்குது, இந்த ஒன்ஸ் ராட் வந்து 0ல் இருக்குன்றதால நமக்கு வந்து -9 பண்ண முடியல. அந்த டைம் என்ன பண்ணலாம், நம்ம -9க்குரிய ஃபார்முலாவை இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். -9ல் என்ன, இதில் என்ன ஃபார்முலா இருக்குது பாருங்கள், +1 அதாவது +1 -10. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1ன்றது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து -1 -2 -3 -4 மொத்தம் -9 வரைக்கும் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அதோடைய வேல்யூஸ், அதோடைய ஃபார்முலா என்னென்னன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். -1க்கு பார்த்தோன்னா +9 -10, -2க்கு +8 -10, -3க்கு +7 -10, -4க்கு +6 -10, -5க்கு +5 -10, -6க்கு +4 -10, -7க்கு +3 -10, -8க்கு +2 -10, -9க்கு +1 -10. ஸோ இந்த மாதிரி மைனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போடலாம். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள், நான் இந்த இடத்துல ஒரே ஒரு சம் மட்டும் நான் போடுறேன். ஸோ அதை எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போ பார்த்தோன்னா நம்ம இந்த இடத்துல ப்ளஸ் ஃபார்முலா வச்சு நம்ம ஒரு சம் போடலாம். 5 தெரியுதுன்னு நினைக்கிறேன். 5 1 2. ஸோ இதுக்கு பாருங்கள், கிட்ட நம்ம வந்து 0 ஆக்கிக்கிறேன். 0 ஆக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், +5 பண்ணுறேன். ஸோ +5, அடுத்தது +1. ஸோ +1 பண்ணிட்டேன். +2 பண்ணால் என்ன கிடைக்குது, நமக்கு ஆன்சரு 8ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ 8ன்னு கிடைக்குது. ஸோ இதே மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இப்போ சிம்பிளாக நான் காமிச்சிருக்கேன். இதில் வந்து அடிஷன், அதாவது ப்ளஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் ஒரு சம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இது சிம்பிளாக எடுத்து இங்கே பாருங்கள், +8 அதாவது 8 2 7. இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிட்டு 0ல் ஆக்கிட்ட பிறகு ஃபஸ்ட்டு +8 பண்ணுறேன். அதுக்கப்புறம் +2க்கு வந்து எனக்கு பீட்ஸ் இல்லை, ஸோ +2 ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல +2 ஃபார்முலா என்னது, -8 +10. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், -8 வந்து நான் ரிமூவ் பண்ணிட்ட பிறகு +10 வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல 10க்கு நான் வந்து 10ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? +10 ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 2 வேலை முடிஞ்சுது, அதாவது 8 பண்ணியாச்சு, 2 பண்ணியாட்டு. அதுக்கப்புறம் 7க்கு பார்த்தோம்னா நமக்கு வந்து 7 பீட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ 5 7 மொத்தம் டோட்டலாக என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்கள், 117, அதாவது 17. ஓகேவா? ஆன்சர் நமக்கு கரெக்டாக கிடச்சிது. அதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் பார்த்தோம்னா இந்த இடத்துல 6 3 1 5. ஓகேவா? இதுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். 0 ஆக்கிட்ட ஃபஸ்ட்டு 6 ஆட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 6 ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 3, ஸோ 3யும் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் 1, இங்கே 1 பீட் அவைலபிளாக இருக்கா, அவைலபிளாக இல்லை. ஸோ ஒன்ஸ் ஃபார்முலா நான் போகிறேன். ஸோ ஒன்ஸில் பார்த்தோன்னா +1க்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், -9 +10. ஸோ -9 பண்ணிவிட்டு +10 ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 1 முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 5 +5க்கு பார்க்குறோம். +5க்கு வந்து இந்த இடத்துல நமக்கு பீட்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கிறதால நான் என்ன பண்ணுறேன், ஸோ +5. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், +5க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள், -5, அதாவது இந்த இடத்துல +5க்கு வந்து நம்ம இந்த இடத்துல பீட்ஸ் அவைலபிளாக இருக்கிறதால என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இதுவே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அவைலபிளாக இருக்கும் போது இந்த 5 நம்ம இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆன்சர் கிடைக்குது, 15.
ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இங்கே பீட் அவைலபிளாக இருக்கிறதால நம்ம இதுவே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து 1 5. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இதே மாதிரி மைனஸ் வச்சு நம்ம ஒரு சம் பார்த்துடலாம். மைனஸ்க்கு பாருங்கள், மைனஸ்க்கு ஒரு சம் போடுறோம் பாருங்கள். +9 8 -2. இதுக்கு பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பீட்ஸை 0 ஆக்கிடும், 0ல் ஆக்கிடுறோம். இப்போ +9 பண்ணுறோம். ஸோ +9, அதுக்கப்புறம் +8. +8க்கு வந்து நமக்கு வந்து பீட்ஸ் இல்லை. ஸோ என்ன பண்ணுறோம், 8க்கு என்ன பண்ணோம், இந்த இடத்துல +8க்கு -2 பண்ணிவிட்டு +10 பண்ணோம். ஸோ -2 +10. ஓகேவா? ஸோ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் -2 பண்ணுறோம். -2க்கு வந்து இந்த இடத்துல பீட்ஸ் இருக்கிறதால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணிட்டோம், மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ வேல்யூ என்ன கிடைக்குது, 1 5. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு இதுக்கும் பார்க்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல இன்னொரு காம்பினேஷன் காமிக்கிறேன். மைனஸுக்கு 7 5 9 -2. இதுக்கு பாருங்கள், +7. +7க்கு நம்ம என்ன பண்ணுறோம், பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் +5. +5க்கு பீட்ஸ் அவைலபிளாக இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் ஃபார்முலாவை பார்த்தோன்னா -5 +10. ஓகேவா? ஸோ இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 9 பண்ணணும். 9க்கு பார்த்தோன்னா இந்த இடத்துல பீட்ஸ் இல்லை. அதால் என்ன பண்ணுறோம், மறுபடியும் 9 + 9க்குரிய ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். -1 +10. ஸோ -1 +10 பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் -2. -2க்கு என்ன பண்ணுறோம் பாருங்கள். -2க்கு வந்து இந்த இடத்துல பீட்ஸ் இருக்கா? ஸோ -2க்கு வந்து பீட்ஸ் இல்லை. இங்கே ஒரே ஒரு பீட் தான் இருக்குது. நமக்கு வந்து இன்னொரு பீட் இருந்தால் தான் நம்ம வந்து -2 பண்ண முடியும். ஸோ -2 பண்ண முடியல. அதுக்காக என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு -2 உடைய ஃபார்முலா என்னன்னு பார்க்குறோம். -2க்கு என்ன பண்ணலாம், +8 -10. ஸோ +8 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் -10 நம்ம பண்ணிடுறோம். -10 பண்ணும்போது என்ன நமக்கு வேல்யூ கிடைக்குதுன்னா 1 9. ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம ஒரு சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மைனஸ் ஃபார்முலா ப்ளஸ் ஃபார்முலா எப்படி ஆட் பண்ணணும்னு. பீட்ஸ் அவைலபிளாக இல்லைனா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த பிக் ஃப்ரெண்ட் கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். பிக் ஃப்ரெண்ட்னா என்னன்னு பார்த்தோன்னா +10 -10 யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து அந்த சம்மை சால்வ் பண்ணலான்றது தான் இதில் வந்து கான்செப்டே. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம அடுத்த டாப்பிக்லேருந்து நம்ம மீட் பண்ணலாம். உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.